ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நமக்கு பார்த்திங்கன்னா கூகுள் சைட்லேருந்து கூகுள் பிக்சல் 9, அதாவது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஐஃபோன் 16, சாம்சங் S24க்கு போட்டியாக கூகுள் சைட்லேருந்து கூகுள் பிக்சல் 9 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நமக்கு கூகுள் பிக்சல் 8லேருந்து என்னெல்லாம் இதில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அதை விட இதில் பெட்டராக கொடுத்துருக்காங்களா, அந்த மொபைலுக்கும் கூகுள் பிக்சல் 9க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பாக்ஸுமே நமக்கு குட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு இதில் வந்து சார்ஜர் வராது, உள்ள மொபைல் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு C to C டைப் கேபிள் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு மேனுவல் கைட் கொடுத்துருப்பாங்க. கூகுள் பிக்சல் 8ல் வந்து நமக்கு ஒரு OTG கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. வேணா பிக்சல் 9ல் அந்த கனெக்டரை எடுத்துட்டாங்க. சார்ஜர் நம்ம வந்து தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். முதல்ல டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 0.1 இன்ச் மட்டும் கூகுள் பிக்சல் 9ல் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டுமே வந்து OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு மொபைல்லையுமே நமக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைல்லையுமே நமக்கு 120 Hz வரைக்குமே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் மட்டும் நமக்கு கூகுள் பிக்சல் 9ல் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. 2000 நைட்ஸே நமக்கு சன்லைட்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க, அதனால இன்னுமே பெட்டராக இருக்கும். அப்புறம் மொபைலோட பேக்லேயும் சரி, டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனும் சரி நமக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால் மொபைல் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மொபைலுமே அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டு மொபைலுமே நமக்கு வந்து IP68 வாட்டர் ரேட்டிங்கோடு வருது. மொபைல் தண்ணியில் விழுந்தால் கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. மெமரின்னு பார்க்கும்போது நமக்கு கூகுள் பிக்சல் 8ல் ரேம் வந்து 8GB மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பிக்சல் 9ல் 12GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மெமரி 128, 256 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு Android 14 சப்போர்ட்டோடு வரும். ரெண்டு மொபைல்லையுமே நமக்கு 7 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்கறதுனால 2031 வரைக்குமே இந்த மொபைலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கூகுள் பிக்சல் 8ல் வந்து நமக்கு 8GB ரேம் வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது. 2031 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா அப்போ இந்த ரேம் வந்து நமக்கு போதுமானதாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ப்ராசஸர்னு பார்க்கும்போது நமக்கு கூகுள் 8ஐ விட கொஞ்சம் தான் பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க இந்த ப்ராசஸர் வந்து சாம்சங் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. இவ்வளோ சின்னதாக டிஸ்பிளே உள்ள மொபைல் வாங்குறீங்கன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு கேமிங்லாம் ப்ளே பண்ண முடியுங்க. அதனால் வந்து நீங்கள் நார்மல் யூசேஜுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ராசஸர் நல்லாவே இருக்கும். கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு பேக்கில் ரெண்டு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே சேம் சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா ஒயிட் சென்சார் பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் பிக்சல் 9ல் 48 மெகாபிக்சல் கொடுத்துருப்பாங்க. கூகுளை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். கேமரா ஃபோட்டோஸ்லாம் உண்மையில தரமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். கேமரா ஃபோட்டோஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யோசிக்காமல் வாங்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 10.5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைல்லையுமே சேம் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃப்ரண்ட்லேயுமே சூப்பராக இருக்கும். பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி நமக்கு வீடியோ வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோஸுமே நீங்கள் எடுத்தால் டீட்டெயில்ஸ் நல்லா தெளிவாக இருக்கும். UFS சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ளூடூத் வெர்ஷனாக இருந்தாலும் சரி, USB வெர்ஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டு மொபைல்லையுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதனால் சவுண்ட் குவாலிட்டி உண்மையில சூப்பராக இருக்கும். ரெண்டு மொபைல்லையே நமக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது நமக்கு பிக்சல் 8ஐ விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல்லுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு நமக்கு கூகுள் பிக்சல் 8ல் 18 வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிக்சல் 9ல் 15 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கூகுள் பிக்சல் 8ஐ விட பேட்டரி பேக்கப் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட்டுமே கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வெயிட்டான மொபைல் தான். ஆனால் பிக்சல் 8ஐ கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதில் கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாகவே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு மொபைல்லையுமே கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே டிசைன் வந்து டோட்டலாக அந்த கேமரா டிசைன் வந்து மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பொதுவாக கூகுள் மொபைல் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட MRP ரேட் என்னவோ அதே ரேட்டில் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 3 months வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மொபைல் ரேட்லேருந்து ஒரு 30 to 40% வந்து கம்மியாகிரும். எப்போவுமே கூகுள் மொபைல்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. முதல்ல நல்ல ரேட் அதிகமாகவே வச்சுருந்தாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு வேளை கூகுள் பிக்சல் 9 தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். இன்னுமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த வீடியோ மூலம் 2 மொபைலுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூகுள் பிக்சல் 9 வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.